இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போறீங்க. உங்க கையில ஓட்டர் ஐடி வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓட்டர் ஐடி உங்க கையில வாங்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு பெரிய பையன் ஆயிட்டேன்னு பொறுப்பு வந்துருச்சு. நம்மளும் இப்போ வந்து இந்த நாட்டுக்காக ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸும் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்மளும் ஓட்டு போடணும். ஏன்னா அது வந்து நம்ம கடமை இல்லையா? ஆஃப்டர் 18+ நம்ம எல்லாரும் ஓட்டு போடணும். ஏன்னா அது அந்த ஓட்டு ஒவ்வொரு ஓட்டும் அது முக்கியம். சரி, ஓகே. இப்போ வந்து ஓட்டர் ஐடி உங்க கையில கிடைச்சிருச்சு. அரசியல்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எந்தெந்த கட்சி, எந்தெந்த கூட்டணி வச்சிருக்காங்க? புதுசா யார் என்ட்ரி வந்திருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் தெரியுமா? புதுசானா சொல்ல தேவையில்ல. நம்ம டிவிக்கு அது புதுசாக வந்திருக்கு. என்னன்னா இப்போது எல்லாம் வழக்கம் போல தான். பொலிட்டிக்ஸ்னாலே அப்படி இப்படி இருக்கும் தான். அதை பற்றி சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு கட்சியில் உள்ள தலைவரை பார்த்து நீங்க ஓட்டு போட போறீங்களா? இல்ல உங்கள சுத்தி இருக்க தொகுதி வேட்பாளர் உங்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாங்களா இவ்வளோ வருஷமா? அவங்கள பார்த்து பேஸ் பண்ணி நீங்க ஓட் போட போறீங்களா? ஆமாம், யார் யாரெல்லாம் இந்த சிட்டிக்காக இந்த ஸ்டேட்காகலாம் நல்லது பண்ணியிருக்காங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவேன். இப்போ வந்து புதுசா கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் நெறைய அறிக்கை வெளியிட்டு போறாங்க. அதே மாரி இருக்கிற கட்சிகளும் நெறைய தேர்தல் அறிக்கைகள வெளியிட்டிருக்காங்க. இலவசம்ங்கிற வார்த்தையே பேஸ் பண்ணி அவங்கள வந்து தேர்தல் அறிக்கை இருக்குன்னு சொல்லலாம். நீங்க வந்து இந்த இலவசங்கிறது தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம தமிழ்நாட்டோட கல்வி தரம், வேலைவாய்ப்பு மத்த விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா? சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கல்வி இல்லாமல் அது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி இந்த ட்ரக் அடிக்ட்ஸு, ஸோ அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணணும்னா இந்த கல்வி இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸான விஷயத்தில் போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அது வந்து அவங்களுக்கு வந்து இதாகும். ஒரு நியூ ஒரு பாத் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ படிச்சவங்களுக்கு இலவசம் தேவையில்ல தான். ஆனா படிக்காத மக்களுக்கு வந்து இந்த இலவசங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து சோஷியல் மீடியாலலாம் பார்ப்பீங்க. நெறைய ரீல்ஸ் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் சாரி ஒவ்வொரு வெப் டீம் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தாக்கம் வந்து உங்களுடைய ஓட்டிங்கில ஏதாவது தாக்கத்த ஏற்படுத்துதா? ஓட்டிங்கில் தாக்குதல்லாம் இப்போ சொல்லப்போனால் புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு டிவிகேன்னு. அதில் முக்கால்வாசி பேர் யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஏன்னா ஒரு தளபதி ஃபேன்ஸு நிறையா இருக்கும். ஸோ அதனால் அப்படி கூட இருக்கலாம்.